உலகத்திலேயே அதிக இயற்கை வளங்களை கொண்ட கண்டம் எது அப்படின்னு கேட்டா ஆப்பிரிக்கா உங்க எல்லாருக்குமே தெரியும். சீனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து எங்க நாட்டுக்கு வர்ற எந்த பொருட்களுக்குமே இறக்குமதி வரி கிடையாது, ஜீரோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்ச்சிகரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அது சீனாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு உலகம் முழுசும் பேசப்படுது. அமெரிக்கா இந்த இடத்துல ஏமாந்து போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவுல இந்தியாவும் ஆப்பிரிக்காவோட வணிகம் பண்றாங்க. இந்தியாவோடது தான் உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கலாம். சீனா சொல்லியிருக்கிறது ஏதோ வாய் சொல் இல்ல. இதுக்கு முன்னாடி 33 ஏழை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகையை கொடுத்திருந்தாங்க. இப்போ தென்னாப்பிரிக்கா, நைஜீரியா போன்ற பெரிய பொருளாதார நாடுகளுக்கும் சீனா இதை விரிவுபடுத்தி இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ஷாக். ஏன் தெரியுமா? அமெரிக்கா எப்பவுமே போர்கள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா சீனா வர்த்தகத்து மூலமா உலகத்தையே தன் வசமாக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம முதல்ல இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீனாவுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையே என்னதான் வணிகம் நடக்குது அப்படிங்கிறது தான். சீனா ஆப்பிரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 348 பில்லியன் டாலர்களை எட்டி இருக்கு. இது கிட்டத்தட்ட 29 லட்சம் கோடி ரூபாய். இதுல சீனா ஆப்பிரிக்காவுக்கு 225 பில்லியன் டாலர் பொருட்களை வித்திருக்காங்க. ஆனா ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து 123 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை மட்டும்தான் வாங்கி இருக்காங்க. இந்த மிகப்பெரிய வர்த்தக பற்றாக்குறைய சமன் செய்யறதுக்காக தான் இந்த 0% டாக்ஸ் நாடகமே. சரி, சீனா ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வரி இல்லாம எதையெல்லாம் இறக்குமதி பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் பேட்டரிகளுக்கு தேவையான கோபால்ட், லித்தியம் ரெண்டுமே 70% காங்கோல கிடைக்குது. காங்கோவே 2 காங்கோ இருக்கு. அதுல டிஆர்சி காங்கோல தான் கோபால்ட் இந்த அளவுக்கு கிடைக்குது. அதை தான் சீனா முழுமையா கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்ல, கினியால இருந்து அலுமினியம் தயாரிக்க தேவையான பாக்சைட் தாதுக்களையும் சீனா அள்ளுது. சீனாவிலேயே 140 கோடிக்கும் மேல மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய உணவு தேவைக்காகவும் விவசாயத்துக்காகவும் அவங்க ஆப்பிரிக்க நாடுகளை பெரிய அளவுல நம்பி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஆப்பிரிக்காவோட வளமான நிலங்கள்ல விளையக்கூடிய காஃபி, எள், பழங்கள், அப்புறம் இறைச்சி இதெல்லாமே வரி இல்லாம இனிமேல் சீனாவுக்கு போகும். கென்யாவோட வெண்ணெய் பழங்கள், அவகேடோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பிறகு கானாவோட கொக்கோ, எத்தியோப்பியாவோட காஃபி, தென்னாப்பிரிக்காவோட ஆப்பிள், அப்புறம் வைன் இதெல்லாம் ஒரு பைசா கூட வரி இல்லாம சீனாவுக்கு போக போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீனாவோட ஆப்பிரிக்கா வர்த்தகம் செய்ய போகுதுன்னா அது டாலர்ல இருக்காது, சீன பணமான யுவான்ல தான் இருக்கும். இங்க தான் நம்ம அமெரிக்காவோட AGOA, ஆப்பிரிக்கன் growth and opportunity act ஒப்பந்தத்தை பார்க்கணும். அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவுக்கு வரி இல்லாத வர்த்தகத்தை தருது. ஆனா அதுல 100 நிபந்தனைகளை விதிக்கும். உங்க நாட்டுல ஜனநாயகம் இருக்கணும், மனித உரிமைகளை மதிக்கணும் அப்படின்னு பல கண்டிஷன்களை அமெரிக்கா போடுது. அது மட்டும் இல்ல, இந்த ஒப்பந்தம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பின்னாடி முடிஞ்சிரும். ஆனா சீனா எந்த நிபந்தனையும் விதிக்கிறது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே வர்த்தகம் தான். அவங்களுக்கு தேவையான பொருள் ஆப்பிரிக்கால இருந்து கிடைக்குது. அவர்கள் பொருட்களை ஆப்பிரிக்கால விற்க முடியுது. சீனாவுக்கு அவ்வளவுதான் இது. அதனால சீனாவோட சலுகையை ஆப்பிரிக்க தலைவர்கள் ரொம்ப எளிதா ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்க அறியாத ஒரு விஷயம் என்னன்னா, உற்பத்தி பொருள் போர். சீனா இன்னைக்கு நேத்துக்கு ஆப்பிரிக்காவுக்கு வரல. கடந்த 20 வருடங்களா திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய வலைய ஆப்பிரிக்கால ரொம்ப தெளிவா விரிச்சிருக்காங்க. 2000வது வருஷம் தொடங்கப்பட்ட FOCAC, ஃபோரம் ஆன் சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன் மூலமா சீனா ஆப்பிரிக்க நாடுகளோட தன்னுடைய உறவை வலுப்படுத்துச்சு. அது மட்டும் இல்ல, எத்தியோப்பியால இருக்கிற ஆப்பிரிக்க யூனியன் தலைமையகத்திலிருந்து நைஜீரியாவோட ரயில்வே வரைக்கும் எல்லாமே சீனாவோட பணத்துல கட்டப்பட்டதுதான். கடந்த 10 வருஷங்கள்ல மட்டும் சீனா ஆப்பிரிக்கால 150 பில்லியன் டாலர்களுக்கு மேல கடன் மற்றும் முதலீடா வழங்கி இருக்கு. அமெரிக்கா ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னா பல வருஷங்கள் யோசிப்பாங்க, பல வருஷங்கள் கழிச்சு தான் அதை செயல்படுத்துவாங்க. ஆனா சீனா அப்படி இல்லை. ஏதாவது ஒரு திட்டம் வேணும் அப்படின்னு கேட்டா உடனடியா அந்த இடத்துல பணத்தை கொட்டுவாங்க. முக்கியமா அது கடனா தான் இருக்கும். ஒரு பக்கம் சீனா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வாரி வாரி வழங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க, நடுவுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் இந்தியா ஆப்பிரிக்கால என்ன பண்ணுது அப்படிங்கிறது.
அத பத்தியும் நம்ம பார்க்கலாம். இந்தியா ஆப்பிரிக்கால சீனா மாதிரி வெறும் கச்சா பொருட்களை மட்டும் சுரண்டறது கிடையாது. இந்தியா ஆப்பிரிக்காலேயே நேரடியா தொழிற்சாலைகளை அமைச்சு அங்க அதிகமா முதலீடு செய்யறாங்க. உதாரணமா இந்தியாவோட ஏர்டெல் அங்க மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சேவையை வழங்கிட்டு இருக்கு. நம்ம மருந்து நிறுவனங்களான சிப்லா, சன் பார்மா இதெல்லாம் ஆப்பிரிக்காலேயே மருந்துகளை தயாரிச்சு மலிவு விலையில வழங்கிட்டு இருக்காங்க. இங்கதான் சீனாவோட தந்திரம் வேலை செய்து இந்திய நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவில் அமைக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட முழுமையான பொருட்களை அவங்க 0% வரிச்சலுகையை பயன்படுத்தி சீனாவுக்கு இறக்குமதி செய்ய திட்டம் போடுறாங்க. சீனாவோட சுங்கத்துறை தரவுகள் படி பார்த்தா ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடிய விவசாய பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்களோட இறக்குமதி சமீபத்திய காலாண்டுல 15% அதிகரிச்சிருக்கு. சீனாவோட வர்த்தக அமைச்சகத்தோட அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி ஆப்பிரிக்காவோட உற்பத்தி திறனை பயன்படுத்தி அங்க இருந்து வரி இல்லாம சீனாவுக்கு பொருட்களை கொண்டு வர்றது தங்களுடைய நீண்ட கால 5 ஆண்டு திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா சீனா மாதிரி கிடையாது. அவங்க ஏதோ வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு இடமா ஆப்பிரிக்க கண்டத்தை பார்க்கல. அவங்க ஒரு சகோதர கண்டமா தான் ஆப்பிரிக்காவை பார்க்கறாங்க. அதுதான் ஆப்பிரிக்கர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேற்கத்திய நாடுகள் இல்லனா சீனா மாதிரி அரசியல் மாற்றங்களையோ இல்லனா கனிம வளங்களையோ நிபந்தனையா விதிக்காம ஆப்பிரிக்க நாடுகளோட சொந்த முன்னுரிமைகளுக்கு ஏற்ப இந்தியா உதவி செய்து ஆப்பிரிக்காவிலிருந்து கச்சா பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போகாம அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி ஐடிஇசி மூலமா 40,000 பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கல்வியும் கொடுத்து சுயமா செயல்பட தூண்டுறாங்க. 2023 இந்தியா தலைமையேற்ற G20 உச்சி மாநாடு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வரலாற்று திருப்புமுனையா இருந்துச்சு. 55 நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்க யூனியனை G20 நிரந்தர உறுப்பினரா சேர்த்தது இந்தியாவோட மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றின்னு தான் சொல்லணும். ஆப்பிரிக்கா உலகத்தோட முடிவுகளை எடுக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு இந்தியா வாதிட்டுச்சு. இது ஆப்பிரிக்க தலைவர்களிடையே இந்தியா மீதான நம்பிக்கையை அதிகரிச்சிருக்கு. சீனா அந்த 0% டாக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா இப்பதான் முழிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அமெரிக்கா தவிக்குது. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு போர் முக்கியம், இன்னொரு பக்கம் அபரிமிதமான வளங்களை வச்சிருக்க ஆப்பிரிக்காவும் முக்கியம். இதுக்கு இடையில இந்தியா அமைதியா வர்த்தகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆப்பிரிக்கர்கள் உண்மையிலேயே யாரை நம்புவாங்க? ஆதிக்கம் செலுத்துற அமெரிக்காவையா, அமைதியா சுரண்ட சீனாவையா, இல்ல ஆப்பிரிக்கர்களை நண்பனா பார்க்குற இந்தியாவையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.